ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மாத ராசி பலனாக பார்க்க போகிறோம். எந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோன்னா ஆங்கில மாத ராசி பலன். ஸோ எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ துலாம் ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதம் இருக்குல்ல, அதனுடைய ராசி பலனை தான் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதங்கிறது 10வதாக வரக்கூடிய மாதம். இது சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் எச்சரிக்கையான சம்பவங்கள் பல நடக்குது. அதனால் இது எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லப்படுது. இந்த மாதத்தில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று மாறுறது, ஒன்றோடு ஒன்று சேர்றது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி பொதுவாக பலன் கிடைக்குங்கிறதையும் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாம் நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதுலேயே நாம் பாதி ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம். அதுவும் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் என்ன மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அதற்கேற்ப நடந்து நாம் பயன்பெறலாம். அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கா, ஆசைகள் உங்களது நிறைவேறுமா, நினைத்த விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ நினைத்தது நடக்குமா, ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறத எல்லாமே உங்கள் ராசிக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி கிரகங்கள் இந்த மாதிரி மாற்றம் ஏற்படும் போது பெரும்பாலான ராசிகளுக்கு அது சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. அதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்பட போகுது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா, பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி வேத ஜோதிடத்தின்படி அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. மெயினாக அக்டோபர் மாதம் சில கிரகங்கள் பலமாகவும் சில கிரகங்கள் பலமிழந்தும் காணப்படுது. இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது. இது 12 ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த மாதம் குரு, புதன், செவ்வாய், சுக்கிரனுடைய பயிற்சிகள் இருக்கு. இதுதான் நவபஞ்சம, மல்விய, ருச்ச யோகம் போன்ற ராஜ யோகங்களை உருவாக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றமானது பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு. இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு இப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும், அதுக்கான யோகம் ஏற்படுது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அந்த யோகம் அதிர்ஷ்டம் இருக்கா அப்படிங்கிறத பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல பொது பலனில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத டீப்பாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் இந்த 2025 மிகப்பெரிய யோகமான மாதமாக அமையும். ராசிலேயே ஜென்மகுரு இருந்து ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படுத்தி இருந்த நிலையெல்லாம் மாறி அக்டோபர் மாதம் 2வது வாரத்திற்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும். பணவரவு அபரிவிதமாக இருக்கும். மெயினாக நினைத்தது எல்லாமே தடையில்லாமல் நடக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக இருக்கும்.
தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்த தடைகள் அனைத்துமே விலகும். அதுக்கான மாதமாக உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத சூழ்நிலை அமையும். ஸோ அக்டோபர் மாதம் பொதுவாகவே உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு இன்னும் சொல்லப்போனால் மன உறுதியானது அதிகரிக்கும். ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலே பயணம் செய்யறதுனால பணவரவுக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது, அதிகமாகும். குரு பார்வையால் சுப செலவு உங்கள் ராசிக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் லாபமானது கூடும். புதிய ஆர்டர்கள் கூட எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க. அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதவி உயர்வு, வரவேண்டிய பணம் இதெல்லாம் உங்களுக்கு சேரும். குடும்பத்தில் கூட மெயினாக எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலனை தருவதாக இருக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமையானது கிடைக்கும். பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும். அந்த விதத்தில் சூழ்நிலை இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட நட்சத்திரத்துக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களோட ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது பொது பலனில் கூறப்பட்டிருக்கு. உங்களுக்கு பரிகாரம் என்னன்னா, நவக்கிரகத்தில் சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில தீபமேற்றி வணங்கணும். இதனால குடும்பத்தில் ஒற்றுமையானது உண்டாகும், மன மகிழ்ச்சியானது ஏற்படும். அப்புறம் அக்டோபர் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை திங்கள் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் 20, 21, அதிர்ஷ்ட தினம் 14, 15. ஸோ உங்களுக்கான பலன் பொதுவாக இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு சித்திர துலாமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் உங்கள் ராசிக்கு தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். வாக்குவன்மையால் லாபமானது அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை தரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவீங்க. அதை எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. ஸோ சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியமானது உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். பெண்களுக்கு பணவரவு திருப்தி தரும். அந்த விதத்தில் சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. இது சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே விசாகமில் பிறந்த துலாம் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் குழந்தைகள் கல்விக்காக பாடுபட வேண்டியது இருக்குது. பயணங்களால் செலவுகள் ஏற்படும். துணிச்சலோடு எதிலுமே ஈடுபட்டிங்கன்னா காரிய வெற்றி காண்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். விளையாட்டில் மட்டும் கவனம் செலுத்தணும், இல்லைனா உங்களுக்கு ஆபத்து. ஸோ இந்த மாதிரி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கேற்ப இதுதான் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு பொது பலனில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. துலாம் ராசிக்காரங்க, நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.